ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தமல்லி தழை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு கொத்தமல்லி தழை ஒரு 2 கட்டை க்ளீன் பண்ணி கழுவிட்டு கீழே வெள்ளை துணி விரித்து அதில் காய வச்சுருக்குறேங்க. இப்போ தாளிப்பு கரண்டியில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் ஒரு அரை ஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனுங்க. இதை அப்படியே கேஸ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுலேயே ஒரு 4 வரமிளகாய் சேர்த்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி இப்போ வரமிளகாயும் வறுத்தாச்சுங்க. இப்போ வடை சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கழுவி காய வச்சதாங்க அந்த கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்துடுங்க. இப்போ கொத்தமல்லி தழையை சேர்த்து வச்சுங்க. இதிலே கொஞ்சோண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை ஆற வச்சு நல்லா அரைச்சிடுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூனும், பூண்டு எண்ணெயில் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டு கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அரைச்சி வச்சதான் நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. இப்போ இந்த எண்ணெயிலே இந்த கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி தான். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.